சித்தர்கள் சொல்கிறது இதுதான், கஷ்டமானதே சொல்ல. சித்த மருத்துவத்தில் எப்பயுமே ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க. நீங்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, நல்லது சார். ஆப்பிள் வாங்க 50 ரூபா இல்லை சார். சரி, ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க. ஆரஞ்சு பழம் இல்லையா, 10 ரூபா இல்லை சார். நெல்லிக்காய் சாப்பிடுங்க. சார் நெல்லிக்காய் வாங்க 5 ரூபா இல்லை சார். நெல்லி பொடி வாங்கிக்கோங்க, அரை ஸ்பூன் தேனில் ஊற்றி கலந்து சாப்பிடுங்க, இல்லை வெந்நீரில் போட்டு சாப்பிடுங்க. எப்படி குறைச்சிட்டே வராங்க பாருங்க. 50 ரூபா ஆப்பிள் பழம் 20 ரூபா ஆரஞ்சு பழமாக மாதிரி, 10 ரூபா நெல்லிக்காய் மாதிரி, நெல்லிக்காய் பொடியாக மாதிரி உங்களுக்கு வருது. ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் என்ன வரும், ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு டேப்லெட். அதுக்கடுத்து நீங்கள் எதுக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். அவர் ஒரு ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. அவர் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துட்டேன், ஜென்ரல் ஒப்பீனியன் அனுப்பிச்சிருக்கேன், ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. டெஸ்ட்டில் லேப் ரிப்போர்ட் வந்து பாம்பேக்கு போயிட்டு வரணும். அப்புறம் தான் இதுக்கெல்லாம் செலவு உங்களுக்கு 20,000 ஆயிரும். ஆனால் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க, மேலேருந்து கீழ் நோக்கி வருவாங்க. கோயில்கள் கூட அதே தான். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பரிகாரத்துக்கு என்ன செய்யணும், ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கு ஒரே நாளில் போயிட்டு வா. போக முடியுமா ஃப்ளைட்டில்? சரி, என்னால் போக முடியாது சார். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் புனிதமான குளம் இருந்தால் அதில் குளிங்க. அதுவும் என்னால் முடியாது சார். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சுத்தமான கிணத்து தண்ணி எடுத்துங்க, அதில் நீங்கள் ஸ்நானம் பண்ணுங்கள். அதுவும் எங்களால் முடியாது சார். அதுவும் முடியாதா, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துங்க, அதில் மஞ்சப்பொடி போடுங்க, ஒரு பச்சைக்கற்பூரம் போடுங்க, 2 வேப்பிலையை போடுங்க, ஒரு துளசியை போடுங்க, கலக்குங்க, கொஞ்சம் கல்லுப்பு போடுங்க, நல்லா கலக்கிட்டு முருகா இல்லை பிள்ளையாரே இல்லை ஓம் சொல்லி அந்த தண்ணி எடுத்து 3 தடவை ஊற்றிட்டு அந்த தண்ணியில் குளிங்க சார். காசி, கங்கை அத்தனை பயனும் அதில் கிடைக்கும். அப்போ ஒரு உயர்ந்த இடத்துலேருந்து இயற்கை முறை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எளிமையாக்கி உங்களுக்கு அதே பலனை கொடுக்கும். ஆன்மீகம் அப்படி தான் செய்யும், விஞ்ஞானம் அப்படி தான் செய்யும். ஆனால் விஞ்ஞானம் என்ன பண்ணணும், ஒன்றை காமிக்கும், அப்புறம் அடுத்து காமிக்கும், 50,000, 1 லட்சம், 2 லட்சம், உடம்பு கெட்டு போயிடும். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ நீங்கள் எதை நோக்கி வரணும், எளிமையான பயிற்சிக்கு வரணும். சித்த மருத்துவ அடிப்படையில் வாழ்க்கையை வாழணும். அதுவே உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமானதாக சிறப்பாக்கும். எளிமையான பயிற்சி, எளிமையான உணவு முறைகள், நீண்ட ஆயுள், வலிமையான உடல். நன்றி.